ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு சோழனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோழன் ஒரு வழியா அந்த ஆட்டோ டிரைவரை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இந்த மாதிரி தானே ஒய்ஃப் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு டென்ஷனில் அந்த லேப்டாப் மட்டும் கொஞ்சம் கொடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வேறு வழி இல்லாமல் அந்த ஆட்டோக்காரும் இல்லைப்பா பணத்துக்காக ஒரு சில இடத்துல அதை கைமாற்றி விட்டுட்டேன், அதனால் இப்போவே நான் வாங்கி கொடுத்துறேன், உன்னை பார்த்தாலையும் பாவமாக வேறு இருக்குது வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சோழனை கூட்டிகிட்டு போய் ஒரு வழியாக அந்த லேப்டாப்பை வந்து வாங்கி கொடுத்துட்றாங்க. அதுக்கு இந்த சைடு நம்ம ராகவ் இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு உங்களை நம்பி தானே இவ்வளோ பெரிய ஆர்டரை உங்களுக்கு நான் கொடுத்தேன், ஆனால் கடைசியில் இவங்க முன்னாடி என்ன நீங்கள் அவமானப்படுத்துருவீங்க போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீட்டிங் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்குள்ளே உங்களுடைய லேப்டாப் இங்கே வந்தாகணும், அப்படி இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம நிலா இருந்துட்டு ப்ளீஸ் ராகவ் கொஞ்சம் டைம் கொடுங்க, இல்லை கட்டி அவங்கக்கிட்ட கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் ராகவ். இல்லை நிலா, அவங்கக்கிட்ட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னனோ அதே மாதிரி தான் நீங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணி நிலா அவங்க ரொம்ப பெரிய கிளைண்ட்டு நிலா, அவங்கக்கிட்ட என்னால் அவமானப்பட முடியாது, சொன்ன டைமுக்கு மீட்டிங் நடந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நிலா வேறு வழி இல்லாமல் சோழனுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோழனும் நிலா கிட்ட எப்படியாவது இந்த லேப்டாப்பை ஒப்படைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. சரியான நேரத்தில் லேப்டாப்பும் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. சூப்பராக நம்ம நிலாவும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.